ராஜன் டி விசாகன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. குரங்கு பெடல் 1980கள் நடக்கிற கதை. சம்மர் ஹாலிடேஸில் ஸ்கூலில் லீவ் விட்டுறாங்க. அந்த லீவில் சின்ன பசங்க ஒரு 4-5 பேர் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி ஆசைப்படுற ஒரு பையனோட அப்பாவுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. அதனால் அவர் எல்லாரும் கிண்டல் பண்ண செஞ்சுட்டு வராங்க. இதனால் தான் எப்படியா சைக்கிளோட கற்றுக்கிட்டே ஆகணும்னு சொல்லி அந்த பையன் சைக்கிளை வாடகைக்கு எடுத்துகிட்டு சைக்கிளோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதன் பிறகு அந்த பையன் சைக்கிளோட கற்றுக்கிட்டாரா இல்லையா, அவரோட அப்பாவுக்கு ஏன் சைக்கிளோட தெரியல, அதுக்கு பின்னால் இருக்க காரணம் என்ன, கடைசியாக இந்த சின்ன பையனோட சைக்கிளோட கற்றுக்கிற பயணத்தில் நடந்த தடைகளும் தடுமாற்றங்களும் கடைசியாக உருவாகிற சந்தோஷங்களும், இதெல்லாம் தான் மிதிவண்டி பயணம், மனம் மகிழும் பயணம். குரங்கு பெடல். இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடிகிற வரைக்கும் இந்த படத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் 2000க்கு முன்னாடி பிறந்த எல்லாருமே அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா நானும் 2000க்கு முன்னாடி தான் பிறந்தனே. அப்படி இருக்கிறதால இந்த படம் ஒரு 2 மணி நேரம் நாம் ஏதோ ஒரு டைம் மிஷினில் ஏறி நம்ம வாழ்க்கையை நாமளே திரும்பி பார்த்துட்டு அந்த ஃபீலிங் நமக்குள்ளே உருவாகுது பாருங்கள். அந்த ஒரு ஃபீலிங்குக்காகவே இந்த படத்தை நீங்கள் தேட்டருக்கு போய் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா இது போன்ற படங்கள் போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நாம் அப்படியே பர்ஃபார்மன்ஸ் பார்க்க நகருவோம். அப்படி இந்த படத்தில் ஒரு 5 சின்ன பசங்க வராங்க. அதில் ஒருத்தர் தான் இந்த படத்தோட ஹீரோ. அப்படி அந்த 5 பசங்களும் இந்த படத்தை நல்லா நடித்தாங்க. நல்லா நடிக்கலைன்றதை தாண்டி அந்த கேரக்டரோட வேலையை சீரும் சிறப்பாக பண்ணிட்டு போயிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த கேங்கில் பணக்கார வீட்டு பையனாக ஒருத்தர் வருவார். அந்த கேரக்டர் நான் ரொம்பவே லைக் பண்ணேன். இப்படி ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு பக்கம் இருக்க, சீனியர் ஆர்டிஸ்ட்டாக வர காளி வெங்கட், பிரசன்னா பாலச்சந்திரன் படத்தில் வர ஒரு கேரக்டர் விடாமல் எல்லாருமே அந்தந்த கேரக்டராகவே மாறி இருந்தாங்க. இதுக்கு கரெக்டாக காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கும் படத்தோட ஒளிப்பதிவு, எடிட்டிங், இசை மற்றும் பின்னணி இசை, இது எல்லாமே. நெக்ஸ்ட்டு சின்ன பசங்க ஒரு 5 பேர் சைக்கிள் ஓட்ட ஆசைப்படுறாங்க. அவங்க சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இதில் என்ன பெருசாக இருக்குன்னு யாராவது கேட்டிங்கன்னா அது சொல்லப்பட்ட விதம் ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்திருக்கும். காளி வெங்கட்டோட கேரக்டர், பிரசன்னா பாலச்சந்திரனோட கேரக்டர், அந்த சின்ன பையனோட அக்கா, பொம்மலாட்டம் போகிறவரோட கேரக்டர்னு ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸை கொடுத்து அந்த கேரக்டர்ஸ் இந்த படத்துக்கு பல மடங்கு வள சேர்த்துருந்தாங்க. மேலும் படம் என்ன தான் ப்ரெடிக்டபிளாக இருந்தாலும் அது நமக்கு எங்கேயுமே குறையாவே ஃபீல் ஆகியிருக்காது. கூடவே இந்த கதை 1980 நடக்கிறதால காசோட வேல்யூ, அந்த காலத்து லைஃப் ஸ்டைலில் இந்த படம் நம்மளை ஏன் திருப்தி படுத்துனே தெரியாமல் திருப்திப்படுத்தும், அதை மட்டும் என்னால் தைரியமாக சொல்ல முடியும். அப்போ இந்த படத்தில் குறைய இல்லையான்னு கேட்டால் இந்த படம் எல்லா டைப் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமா, மாடர்ன் ஜென்ரேஷன் பீப்புளுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. கூடவே இந்த படத்தில் வர எல்லா எலமெண்ட்டையும் நான் லைக் பண்ணேன். ஆனால் அந்த சின்ன பையன் காசுக்காக 4 கட்டை விளையாடுற மாதிரி ஒரு சீன் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. அது செகண்ட் ஹாஃப்லையும் ஒரு முக்கியமான சீனில் யூஸ் ஆகியிருக்கலாம். பட் அந்த சீன் மட்டும் இந்த படத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் முன்னாடியே சொன்ன மாதிரி மன மகிழும் பயணம் உங்களுக்கு வேணும்னா இந்த மிதிவண்டி பயணத்தை உடனே போய் பார்த்துருங்க, சந்தோஷத்தை சேர்த்துருங்க. லாப்பட்டா லேடிஸ். 2001 நார்த் இந்தியா பக்கம் ஒரு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் ஆன கையோட புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ட்ரெயினில் கிளம்பி பைய வீட்டுக்கு வராங்க. அப்படி வரும்போது கல்யாண பொண்ணு டிஃபால்ட் நார்த் இந்தியன் கல்யாண கெட்டப்பில் முக்காடெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு ஜோடியும் அதே கெட்டப்பில் அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இதன் பிறகு என்ன, யார் யாரோட பொண்டாட்டின்னு தெரியாமல் ஒருத்தவங்க இன்னொருத்தரோட போயிடுறாங்க. 2வது நம்பர் காணாமல் போயிடுறாங்க. கடைசியாக யார் யாரோட ஒன்று சேர்ந்தாங்கன்னு இந்த கதையை ரொம்பவே சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ஒரு பக்கம் நித்தான்ஷி கோயலோட ரயில்வே ஸ்டேஷன் வாழ்க்கை, இன்னொரு பக்கம் பிரதீபா ரவுத்தாவோட கல்வி ஆசை, கடைசியாக ஸ்பார்ஷ் ஸ்ரீவர்ஷாவோட மனைவி தேடல்னு இது எல்லாமே நீட்டாக படமாக்கப்பட்டிருக்கும். அதனாலே இந்த படத்தை நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் கண்டிப்பாக பார்க்கவும் செய்யலாம். பட் இந்த படத்தில் இருக்க ஒரே பிரச்சனை என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதால இந்த மனைவி மாற்றுறதுக்கான காரணமே நம்மளோட கனெக்ட் ஆகாமல் போயிட்டுருக்கோம். பட் எது எப்படி இருந்தாலும் இந்த லாப்பட்டா லேடிஸ் மஸ்ட் வாட்ச் லேடிஸ். ஐசிசி T20 வேர்ல்டு கப் 2024க்கான இந்தியன் டீம் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதை பற்றி கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் அஜித் அகாக்கர் 2 பேரும் பிரஸ் கிட்ட பேட்டியும் கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த ஸ்குவாடில் அவர் ஏன் இருக்காரு, இவர் ஏன் இல்லைன்ற கேள்வி மட்டும் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. இதில் முதல் விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய டேரக்டர் பெரிய ஹீரோவோட கம்பைன் பண்ணும்போது நாம் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இவங்க 2 பேரும் சேர்ந்து புதுசாக ஏதோ பண்ணுவாங்களோன்னு. ஆனால் அவங்க சேஃபாக ஒரு கமர்ஷியல் படத்தை எடுத்து வைப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த இந்தியன் டீம் ஸ்குவாட்லையும் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாமல் சேஃபாக ப்ரூவன் பிளேயர்ஸை அதிகமாக சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிசிஷன் ஹிட்டும் ஆகலாம், அட்டர் ஃப்ளாப்பும் ஆகலாம். ஆனால் ரிங்கு எங்கே, கேஎல் ராகுல் எங்கே, நட்ராஜனை ஏன் எடுக்கலை, ருத்துராஜை ஏன் சூஸ் பண்ணலை, டிகேவுக்கு ஏன் சான்ஸ் கொடுக்கலன்னு இந்த கேள்விகள் வேர்ல்டு கப்பு முடிகிற வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்த ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸை வச்சு பிளேயர்ஸை செலக்ட் பண்ணலாம். ஆனால் ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸை வச்சு மட்டுமே பிளேயர்ஸை செலக்ட் பண்ண முடியாதுன்னு யாரும் மறந்துட வேண்டாம்.
கடைசியாக ஏற்கனவே ஒரு T20 வேர்ல்டு கப்பு, ஒரு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு, ஒரு 50 ஓவர் வேர்ல்டு கப்னு ரோஹித் சர்மா எல்லா ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்லையும் கேப்டனாக தோத்த பிறகும் அவருக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த சான்ஸ்லையாவது அவர் டைட்டில் வின் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல. பட் டைட்டில் வின் பண்ணணுமான்னு கேட்டால் அதை விட சந்தோஷமான விஷயம் வேற எதுவுமே இல்லை. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை இது ராடி ரிவ்யூ. நான் ராஜன் டி விஜய். நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.